ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பரிமாண நமஸ்காரங்கள். வார பலன் 11/3/2024 17/3/2024 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும், சனி சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள், அதற்கு பிறகு கும்பத்திலையும், அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகுவும் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சௌரமான மாதம், அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது. இந்த காலகட்டம் மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காலம். இது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள். மாசியும் பங்குனியும் கூடுறது, இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள். இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இதுதான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி, அதாவது 13/3/2024 மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வர சதுர்த்தியில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். அதனால் வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம். விநாயக பெருமானை 9 முறை சுற்றிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும், 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது. 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது. மாசி பங்குனி கூடும் நேரம். இது காரடையான் நோன்புன்னு சொல்லுவாள். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்திரி கதை சொல்லுவாள். சத்யவான் சாவித்திரி கதை சொல்லுவாள். அவர் யமதர்மராஜனையே சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த காரடையான் நோன்பு ரொம்பவும் விசேஷம். எல்லோரும் அந்த காரடையான் நோன்பு எப்போ கயிறு கட்டிக்கணும், அதாவது இந்த கயிறு கட்டிக்கணும், நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், அதுவும் வியாழக்கிழமை பிறக்கிறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 15ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும். கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம். பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும், புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய
தண்ணீர் வந்து வாங்கி ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுங்க. அதுவும் வெய்ய காலம் வேறு வர ஆரம்பிச்சுடுது. அதனால் ஒரு 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன, கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுடைய ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, பாத சந்தி, லக்ன சந்தி, அதை தவிர வந்து ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லும்பொழுது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது உச்சம் பெற்று இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறார் செவ்வாய் பகவான். கேந்திர பலம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் 14ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேலையானால் 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன், சனி மற்றும் செவ்வாய். ஏன்னா சூரிய பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் மாறுகிறார் 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறகுறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தேலையானால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக வேலையில் வந்து செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா புத பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தொழிலில் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் லாபம் இப்போ சதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 11/3/2024 17/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராகு, சந்திரன் மற்றும் புத பகவானோடு இருக்கக்கூடிய காலகட்டம். 8, 9, 11 இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பண உறவு வரும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். இந்த வாரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை கருத்தரித்தார்களேயானால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம், முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தவிர 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது. அதாவது 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணிலேருந்து 15ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. 9ஆம் அதிபதி 9க்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வரும். தந்தையின் மூலியமாக தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதனே 4ஆம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 15ஆம் தேதி கார்த்தாலிருந்து 17ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். உச்சம் பெற்று போயிருக்கார். இதன் மூலியமாக 9ஆம் அதிபதி 9க்கு 11 இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா 9க்கு 11 இருக்கிறது மூலியமாக வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போக வேண்டிய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அவரும் வந்து திக்பலம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம்.
வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 17ஆம் தேதி கார்த்தால 9:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி கார்த்தால வரலும் வந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பொதுவாக அதை தான் சொல்லணும். தேவையில்லாத விஷயங்களில் தலைய விடாதீங்க. இது ரெண்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி தானம் கொடுங்க. இப்போ வெயில் வேறு வந்துட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி தானமாக கொடுக்கறது, கோவிலில் வந்து ஒரு 25 எலுமிச்சம்பழம் வாங்கி தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீங்களேனால் துவரம் பருப்பு தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில். அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.